ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னும் மேங்கோ லெசி. மேங்கோவில் வந்து ஒரு லெசி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? மேங்கோ லெசிக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழம், இதுக்கு அளவெல்லாம் கிடையாது, எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் வேணும், சுகர் வேணும்னா போட்டுக்கோங்க. எந்த லெசி பண்ணாலும் சரி, கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸு. நான் இன்னைக்கு வந்து இந்த ரோஸ் எசன் இதுதான், ரோஸ் சிரப்பு தான் யூஸ் பண்ணுறேன் நான். அடுத்தது வந்து கார்னிஷிங்க்கு நட்ஸு, கொஞ்சோண்டு மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ரோஸ் பெட்டல்ஸு. இதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சுகரும் போடணும்னு அவசியம் கிடையாது, வேணும்னா போட்டுக்கோங்க. அதே மாதிரி பழமும் தயிரும் சில்லுன்னு இருந்துச்சுன்னா ஐஸ் க்யூப் போட வேண்டாம். இன்றைக்கி வந்து ரெண்டுமே நல்லா ஜில்லுன்னா இருக்குது, அதனால் நான் வந்து ஐஸ் க்யூப் போடல. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, மிக்ஸி ஜாரில் வந்து மாம்பழமும் தயிரும் போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. இதை நல்லா அரைக்கணும். வந்து நம்ம அரைச்சிட்டோம். கிளாஸில் ஊற்றி டெக்கரேட் பண்ண வேண்டியது தான். ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா, கொஞ்சோண்டு ரோஸ் சிரப் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து எப்படி இந்த ரோஸ் சிரப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இது ஒரு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லா லெசிக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த நட்ஸ் மேக்கர் வந்து அமேசானில் கிடைக்குது, எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ரொம்ப சீப் தான், ரொம்ப நல்லா வேலை பார்க்குது. இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க எல்லோரும் வீட்டில். இது வந்து 100 rupeesக்குள்ளே தான். அடுத்தது கொஞ்சமாக மேங்கோஸ். போட்டுட்டு இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது பச்சையாகவே சாப்பிட்றது தான். அவ்வளோதான். கொஞ்சம் மேங்கோஸ். அவ்வளோதான், நம்மளோட லெசி வந்து ரெடி ஆயிடுச்சு, மேங்கோ லெசி. நீங்கள் இது வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? ஓகே பசங்களா, நம்ம இன்னைக்கு மேங்கோவில் வந்து ஒரு லெசி பார்த்தோம். ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்குலாம் டைம் இல்லைன்ட்டு ஓடுவீங்க, இல்லை பசிக்காது, லேட்டாக எழுந்திரிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி லெசி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு கிடையாது, இந்த மாதிரி ஒரு லெசி பண்ணி குடிச்சிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அப்பப்போ நல்லா ஹெல்த்தியாக இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுங்க. நான் வந்து சுகர் போடாமல் தான் பண்ணியிருக்கேன், சுகர் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, பழத்தில் இருக்கிற சுகரே போதும். ஓகேவா? செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன். ஹாப்பி குக்கிங். பாய்.